அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களை வஞ்சிக்கும் நிலை தொடர்ந்தால் டெல்லியில் ஆம் ஆத்மி ஆட்சியை இழந்தது போல தமிழகத்தில் திமுக ஆட்சியை இழக்க நேரிடும் என ஜாக்டோ கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மாயவன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவரிடம் நமது செய்தியாளர் வீரகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது, காலி பணியிடங்களை நிறுத்துவது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் இன்று காலை முதல்ல தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை எழிலகத்தில் பல்வேறு அமைப்பினரை சேர்ந்த இந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஜாக்டோ ஜியோ அமைப்பினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மாயவன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம் சார். உங்களுடைய கோரிக்கைகளில் பிரதான கோரிக்கைகள் என்னென்னவா சார் இருக்கு? அமைச்சர்கள் குழுவை சந்திச்சு பேசுனீங்க, அவர்கள் தரப்பு என்னவா சார் இருக்கு? எங்களுடைய ஜாக்டோ ஜியோவினுடைய பிரதான கோரிக்கை என்பது பல ஆண்டுகளாக இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு எங்களுக்கு ஆசிரியர்களுக்கும் அரசூழியர்களுக்கும் கொடுத்து வந்த ஓய்வூதியத்தை அநியாயமாக பறித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா முதலமைச்சர்களும் ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தினார்கள். அந்த எல்லா முதலமைச்சர்களும் அமுல்படுத்திய அந்த ஓய்வூதிய திட்டத்தை அநியாயமாக பறிக்கப்பட்ட அந்த ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் எங்களுக்கு வழங்கிட வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை வைத்துத்தான் ஜாக்டோ ஜியோ போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறது. இதே கோரிக்கையை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றுவோம், கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் என்று எங்களுக்கு பல கட்டங்களில் வாக்குறுதி அளித்துவிட்டுத்தான் இன்றைய முதலமைச்சர் ஆட்சி கட்டிலே அமர்ந்தார்கள். அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலையும் சொன்னார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆன பிறகும் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாத ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டில் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது எங்களை பொறுத்த மட்டில் மாண்புமிகு இன்றைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள்தான். சொன்ன வாக்குறுதியை ஒன்று கூட அவர் நிறைவேற்றலை. ஆனால் அவர்கள் என்ன விளம்பரம் செய்கிறாங்கன்னா, சொன்னதை செய்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே தமிழ்நாடு மிளிர்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எங்களை பொறுத்த மட்டில் சொன்னதை இன்று வரை 4 ஆண்டு காலம் ஆகியும் நிறைவேற்றாத மாண்பு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலே ஆசிரியர்கள் அரசூழியர்கள் நசுக்கப்படுகிறார்கள், வஞ்சிக்கப்படுகிறார்கள், நம்பிக்கை துரோகத்திற்கு ஆளாக்கப்படுகிறார்கள் என்பதுதான் எங்களுடைய பிரதான குற்றச்சாட்டு. ஆகவே நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். 4 அமைச்சர்கள் எங்களுடன் 2.5 மணி நேரம் பேசினார்கள். பேசிய பிறகு என்ன சொன்னார்கள்? முதலமைச்சர்களோட கலந்து பேசிவிட்டு மீண்டும் உங்களை 8 மணிக்கு வந்து சந்திக்கிறேன், நீங்கள் 8 மணிக்கு வந்துடுங்கன்னு சொன்னாங்க. அதே போல் நாங்கள் பேசியதே முதலமைச்சர்கிட்ட கலந்து பேசி இருக்கிறார்கள். எங்களுடன் பேசிய 4 அமைச்சர்களும் மீண்டும் ஜாக்டோ ஜியோனுடைய ஒட்டுமொத்த அந்த குழுவை அவங்க சந்திக்கல. ஒரு 2 பேரை 3 பேரை மட்டும் கூட்டி கால அவகாசம் கொடுங்க, எந்த கோரிக்கையும் இப்போ நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலை இல்லை என்று சொல்லி எங்களை வஞ்சித்தார்கள். 4 ஆண்டுகள் ஏராளமான பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கிறோம். அமைச்சர்கள் மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். முதலமைச்சர் கூட கிட்டத்தட்ட 4-5 தடவை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். ஆனால் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு 4 வருஷமாக பேச்சுவார்த்தை என்று சொல்லி எங்களை அலைகழிக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கம்தான், இன்றைய மு.க.ஸ்டாலின் அரசாங்கம்தான். ஆகவே தான் நாங்கள் வன்மையாக இன்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கண்டிக்கிறோம். எங்களுடைய போராட்டம் தீவிரமாகும். வேலைநிறுத்த போராட்டம் இன்னும் வெடிக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு ஊழியர் அலுவலகங்கள், கலெக்டரேட் அலுவலகங்கள், செக்ரட்டேரியட்டு, பள்ளி கல்விக்கூடங்கள் அத்தனையும் இழுத்து மூடக்கூடிய வகையிலே எங்களுடைய போராட்டம் விசுரூபம் எடுக்கும். அதற்கு முன்னால் இந்த நிலை ஏற்படாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசாங்கத்திற்கு உண்டு. மாண்பு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு உண்டு. அதை செய்வார் என்று நம்புகிறோம். திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்து 4 ஆண்டுகள் ஆயிடுச்சு, 4 ஆண்டுகளாக நிறைவேற்றல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. முதல்வருடைய செயல்பாடு எப்படி இருக்கு? முதல்வருக்கு அடுத்த கட்ட போராட்டம் குறித்து என்ன சார் சொல்ல தெரிவிக்க விரும்புறீங்க? முதல்வருக்கு இந்த கோரிக்கையை நிறைவேற்றுங்கன்னு தான் சொல்ல விரும்புகிறோம். 4 வருஷமாக பேச்சுவார்த்தைன்னு சொல்லி எங்களுடைய முதுகில் குத்துகிறார் முதலமைச்சர். அதை ஏற்க முடியாது. ஆகவே எங்களுடைய போராட்டம் தீவிரமடையும். இப்போ டெல்லியில் கூட கெஜ்ரிவால்
ஆட்சி போனதுக்கு காரணம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பழைய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்துவோம்னு அவர் தேர்தல் வாக்குறுதியை சொன்னார் போன தேர்தலில். ஆனால் ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டு காலத்தில் அந்த கெஜ்ரிவால் முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றலை. ஆகவே இந்த போன மாதம் நடந்த தேர்தலில் அவர் ஆட்சியை இழந்தார். அதே சூழ்நிலை தான் இன்றைய தமிழகத்திலையும் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய கட்சிக்கு ஏற்படும். இதே நிலை தொடர்ந்தால் உங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம்ங்கிறது எப்படி சார் இருக்க போது? 2026 தேர்தலில் உங்களுடைய கூட்டமைப்பு சார்பில் இது பிரதிபலிக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பிரதிபலிக்கும். ஏன்னா போன எலெக்ஷனில் எங்களுடைய பங்களிப்பு, ஆதரவு, ஒத்துழைப்பு முழுக்க இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் கொடுத்தோம். அதன் அடிப்படையில் தான் எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களும் 10 லட்சம் பேர் நாங்கள் இருக்கிறோம்னா எங்களுடைய மொத்தம் எங்களுடைய உறவினர்கள் அதெல்லாம் பார்த்தோம்னா 1 கோடி பேருக்கு வரும். அவர்கள் ஒட்டுமொத்த வாக்குகள் எல்லாம் யாருக்கு போச்சுன்னா இன்றைய முதலமைச்சர் கட்சிக்கு தான் சென்றது. ஆகவே அதை அவர் இழக்க நேரிடும். எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்றால் அதை அவர் இழக்க நேரிடும். நன்றி சார். திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்து 4 ஆண்டுகள் கடந்த பின்னும் அந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றலை. இதே நிலை இந்த ஒரு ஆண்டும் தொடர்ந்ததுன்னா 2026 தேர்தலில் ஜாக்டோ ஜியோ அமைப்பில் கிட்டத்தட்ட 1 கோடி வாக்குகள் இருப்பதாகவும் இந்த வாக்குகள் திமுகவிடமிருந்து பிரிந்து செல்லும் என ஜாக்டோ ஜியோ அமைப்பினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய மாயவண்ணமிடம் தெரிவித்திருக்கிறார். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கௌதமுடன் செய்தியாளர் வீரகுமார்.